அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மனிதனும் மனம் அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்குறோம். இது மனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, மனிதன் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு வார்த்தை, பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக நமக்கு மனம் இருக்கிறது. மனம் ஒன்று இருந்ததுனால தான் அவன் மேபி மனிதன் அப்படின்னு சொல்லப்படலாம். மனம் இல்லாத ஒரு மனிதனை, மனம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்ப மனிதனை விட்டு மனதை பிரிச்சுட்டா என்ன மிஞ்சும் அப்படின்னாக்க, வெறும் உடம்பு தான் மிஞ்சும். உடம்புங்கிறது ஒரு ஜடம். அதாவது இந்த மனித தேகங்கள் 96 தத்துவங்கள். 96 தத்துவத்தில் 36 தத்துவம் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்விசிபிள் அப்படின்னு சொன்னாக்க பார்க்க முடியாத சூட்சும தத்துவங்கள் 36, பார்க்கக்கூடிய இந்த உடம்பு தத்துவம் 60. 60 96. இப்போ 96 தத்துவத்தில் இந்த 60 தத்துவத்தை இந்த உடம்பை நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த 36 தத்துவத்தோடு இந்த ஜீவன் அப்படிங்கிற சூட்சுமமும், ஆன்மா அப்படி அதற்குள்ள ஆன்மா என்ற அந்த செல்ஃப், அதுவும் இந்த மனமும் ஒரு கூட்டு பொருளாக இருக்கும். ஆனால் அந்த ஆன்மா வாழும், அது நாம் வாழுவோம். இந்த உடம்பு இல்லாவிட்டாலும் நம்ம வாழ்வோம். ஆனால் இந்த உலகத்தில் இல்லை, அது ஒரு வேற உலகத்தில் சூட்சும உலகங்கள், ஆவிகள் உலகங்கள் அப்படின்னு வாழ்வோம். மேலான வாழ்வை அடைந்தவர்கள் கடவுள் வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ இந்திரர்கள், பிரம்மாக்கள், விஷ்ணு, ருத்ரர்கள் அவெல்லாம் அப்படிதான் வாழ்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தேவர் உலகம். அவங்கெல்லாம் ஒரு தேவ உலகங்களாக, தேவ வாழ்க்கையாக வாழ்றாங்க. ஆனா நாம விண்ணுலக வாழ்க்கையை நம்ம வாழலை, அடையலை அப்படின்னாக்கா, நம்ம ஆன்மா இந்த உடம்பை விட்டு போன உடனே இந்த உலகம் ஒரு ஆவிகள் உலகத்துல வாழும். இது ஆவிகள் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மனம் என்பது ஒரு சூட்சும தத்துவமாக இருக்குது அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். மனம் என்பது ஒரு இந்த பொருள் தான், இந்த கலர் தான் அப்படின்னு நம்ம கலர் கொடுக்க முடியாது. அது ஒரு சூட்சமம், அது ஒரு சூட்சமமான ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் அது இருந்து ஆட்டி வைக்குது, மனம் இருந்து ஆட்டி வைக்குது, உடம்பு ஆடுது. அந்த உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குதா அப்படின்னாக்கா, அது இந்திரிய அறிவுகள் என்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவ்வளோதான். ஆனால் அதை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, நன்மை தீமையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இந்த உடம்புக்கு கிடையாது. இந்த மனம் தான் சூப்பர்வைசிங் செய்யுது. இந்த உடம்பை நம்மளை சூப்பர்வைசிங் செய்வது இந்த மனம். அப்போ இந்த மனமும் மனிதனும், இந்த மனிதனும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு கூட்டுறவு. மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் மனம் அப்படின்னு. அப்போ இந்த மனதை பற்றி நம்ம என்ன சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மனதில் பல்வேறு வகையான நிலைகளும் இருக்கிறது. நம்ம கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைண்டில் இப்போ விஞ்ஞானத்தில் சில விதிமுறைகளை வச்சுக்கிறாங்க. கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கான்ஷியஸ் விழிப்பு நிலையில் இருக்கின்ற ஒரு மனம். இந்த விழிப்பு நிலையில் இருக்கின்ற மனதை கடந்து போனாக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆழ்மனம். அதுக்கு முன்னாக இன்னர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்மனம். மனம், உள்மனம், ஆழ்மனம், அதீத ஆழ்மனம், அது அன்கான்ஷியஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 நிலைகளை சொல்லுவாங்க. இந்த 4 நிலைகளை எதன் அடிப்படையில் விஞ்ஞானம் பிரிக்குது அப்படின்னாக்க, இந்த மனதுடைய லெவல்ஸ், அந்த அலைகள் எப்படி இந்த மனதில் போகுதோ அதன் அடிப்படையில் அந்த மனதை பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பிரசவம் வலிகளையோ மற்ற விஷயங்களையோ நம்ம தாங்கி கொள்ளக்கூடிய புற மனதில் இருந்தால் தாங்கி கொள்ள முடியாது.
இந்த மனதை வந்து அன்கான்ஷியஸ் கொண்டு போயிட்டு அந்த நிலையிலேருந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் செய்கிறாங்க. அந்த லெவலுக்கு மனிதர்கள் மனம் போனாலே வந்து பல்வேறு விதமான உடலிலும் அந்த மனிதனுக்கும் 36 தத்துவத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. ஆன்மீகத்தில் அந்த மனதை வந்து 4 நிலைகளாக சொல்லுவாங்க. அது வந்து சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம். இந்த துரியத்தை கடந்தது வந்து துரியாதீதம். துரியாதீத ஒரு மனநிலை இருந்து தான் நம்முடைய தேவர்கள், கடவுளர்கள்லாம் வந்து வாழ்வாங்க. துரியாதீதத்தை கடந்த நிலைகளும் உண்டு, சிவநிலைகள். அப்போ சாக்கர நிலைகளில் நம்ம இப்போ வாழ்கிற நிலைகள் வந்து சாக்கரம். அப்போ சாக்கரத்தை கலந்து போகும்போது நமக்கு வந்து சுழித்தி, சொப்பனம், துரியம். இந்த மனநிலைக்கெல்லாம் நம்ம எப்பொழுது போக முடியும் அப்படின்னாக்கா, நம்ம தினசரி நம்ம போய் வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தூங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து துரிய நிலைக்கு தான் போகிறோம். துரியத்தில் எந்த அன்கான்ஷியஸாக இருப்போம், எந்த ஒரு விழிப்பு நிலையும், எந்த ஒரு விஷயம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுதான் வந்து அன்கான்ஷியஸ் அப்படின்றும் துரிய நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து தூக்க நிலையில் போகிறதுனால நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்து தினசரி உடம்புல ஏற்படுகின்ற கழிவுகள் எல்லாம் நமக்கு துரிய நிலையில் இருக்கும்போது தான் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுது. அன்கான்ஷியஸ் நிலையில், துரிய நிலையில் நம்ம மனம் இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள பல்வேறு விதமான ஒரு பெனிஃபிட்ஸ், ஜீரண சக்திகள், ஜீரணத்தை சம்பந்தமான கிளான்ஸ் எல்லாம் வந்து ஊறுது நம்ம உடம்புல. கழிவுகளை வெளியேற்றம் செய்யப்படுது. ஒரு டீப் ரெஸ்ட் நமக்கு இந்த மைண்டுக்கு வந்து கிடைக்கிது. திரும்ப மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம எழுந்திருப்பதற்கு, விழிப்பு நிலையாக ஒரு உற்சாகமாக எழுந்திருப்பதற்கு இந்த மனம் வந்து முதல் 2, 3, 4வது நிலையில் போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டு வந்ததனுடைய விளைவு தான் நம்ம வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிறோம். இதில் வந்து ஒரு காரில் வந்து ஒரு 4 கீர் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த காரில் வந்து ஃபஸ்ட்டு கீர் இருக்கும், செகண்ட் கீர் இருக்கும், தேர்ட் கீர், 3வது 4வது கீர். இந்த முதல் கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கீர்லேயே நம்ம ஒரு வண்டியை, வாகனத்தை நம்ம செலுத்தி ஓட்டணும் அப்படின்னாக்கா நிறையா பிரச்சனைகள் அந்த வண்டிக்கு வந்து வரும். பெட்ரோல் அதிகமாக குடிக்கும், மோட்டார் அதிகமாக சத்தம் வரும், வேகமாக போக முடியாது, இன்ஜின் ஃபால்ட் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த முதல் கீரில் போகிறதுனால இந்த வாகனத்துக்கு வந்து ஏற்படும். அதுபோல் தான் நாமளும் இந்த புறமானதை, இந்த கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு சிந்தனையை கையாளும் போதும், ஒரு விஷயங்களை பற்றி பேசும்போதும், ஒரு விஷயங்களை பற்றி நினைக்கும் போதும், வழிபாடுகள் செய்யும் போதும், மற்ற எந்த சிந்தனைகளாக இருந்தாலும் நம்ம கான்ஷியஸ் நிலையிலேயே, ஒரே புறமான நிலையிலேயே நம்ம வந்து இருந்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்க பல்வேறு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தங்கள், ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாத ஒரு தெளிவில்லாத தன்மை, ஆழ்ந்து சிந்தனை பண்ண முடியாத ஒரு தன்மை, இப்படி பல்வேறு வகையான அவஸ்தைகள். எப்படி ஒரு முதல் கீரில் ஒரு வாகனம் போனதுனாக்க அது எப்படி பல்வேறு விதமான அவஸ்தைகளை அந்த வாகனங்கள் அனுபவிக்குதோ, அதே மாதிரி தான் மனிதனும் இந்த முதல் மனநிலையிலேயே, புறமனது கான்ஷியஸ்லேயே இருந்தான் அப்படின்னாக்க பல்வேறு விதமான துன்பத்துக்கு அகப்பட்டுரும். இந்த சூசைட் கேஸ், தற்கொலைகள், லவ் ஃபெயிலியரு, பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிறது, குடும்ப சண்டைகள், சொசைட்டியில் புறப்பேச்சுகள், இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாத ஒரு மனமாக அந்த புற மனநிலை வந்து இருக்குது. அப்போ இந்த நிலையிலே நம்ம வந்து இயங்கி கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான தோல்விகளையும், சந்தர்ப்பங்களையும், அனுபவங்களையும் கடந்து செல்வதற்கு இந்த புறமனத்துக்கு பலம் இல்லை. இப்போ சில பேர் ஓரளவுக்கு கஷ்டங்களை தாங்கி கொள்கிறாங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு அவங்க அறிவு பக்குவம் இருக்கின்றவர்கள், புண்ணியவான்கள், அறிவு பக்குவம் இருக்கின்றவர்கள் தினசரி வந்து துரிய நிலைக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சு வரதுனால ஓரளவுக்கு வந்து அவங்களால தாங்கி கொள்ள முடியுது. ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டேஷன் தான். ஒரு அளவுக்கு மீறி வந்து இந்த புற மனம், அதுக்கடுத்து தூக்கத்தில் துரிய நிலைக்கு, இந்த 2 நிலைகளிலே தூக்கத்தில் துரிய நிலைக்கு போயிட்டு வர்றது, கான்சியஸ் நிலையில இயங்குகிறது. இந்த நிலையிலே அந்த நிறைய விரக்திகள் வரும். ஒரு வேலை தொழிலை கூட நம்ம வந்து நெடுங்காலமாக செய்ய முடியாது, ஒரு விஷயத்தை வந்து சலிக்காமல் செய்ய முடியாது, ஒரு வெறுப்பு வரும், ஒரு விருப்பம் வரும், திடீர்னு அப்புறமா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் மாதிரி அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவோம். இதெல்லாம் புற மனதில் இருக்கின்ற விஷயங்கள். அப்போ அது மட்டும் இல்லை, 14 ராகாதி குணங்களும் கூட நாம் வந்து புற மனத நிலையிலே இருந்தால் வந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து அட்டாக்கும். இந்த 14 ராகாதி குணங்கள் வந்து இந்த மனிதனுக்கு தேவையில்லாத குணங்கள். பொறாமைகள், காமங்கள், கோபங்கள், லோபங்கள்,
மோகங்கள் அப்படின்னு 14 ராகாதி குணங்கள் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. இப்போ 14 ராகாதி கெட்ட குணங்களும் தீய குணங்களும் மனம் எப்பொழுது இந்த புற மனநிலை இந்த கான்சியஸ் மைண்டில் இருக்குதோ அப்போ தான் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகும். ஓகே, இந்த கிரகங்கள் கூட நம்மளை வந்து நம்முடைய முன் ஜென்ம பாவ வினைகளுக்கு ஏற்ப சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படிங்கிற ஒரு 3 வகையான மனநிலைகள், 3 வகையான கர்மாக்கள் வந்து தாக்கும். அப்போ அந்த 3 வகை கர்மாக்களும் நம்முடைய 9 நவக்கிரகங்கள் வழியாக தான் அந்த மனிதனை வந்து தாக்கும். அது 9 நவக்கிரகங்கள் கூட இந்த மனம் வந்து எப்பொழுது புற மனநிலையில் இருக்குதோ, வீக்காக எப்போ இருக்குதோ அப்போ தான் வந்து அவர்களை வந்து தாக்கும். அது மட்டும் இல்லாமல் புற மனநிலையில் இருக்கும்போது தான் ஒருத்தனை ஈஸியாக வசியம் செய்திட முடியும், ஒருத்தவங்களை வந்து மயக்க முடியும். இப்படி எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாத ஒரு மனநிலையில் வந்து இந்த புற மனநிலையில் நம்ம வாழும்போது அந்த மனிதன் வந்து இவ்வளோ அவஸ்தைக்கு உட்படுறான். அதனால் மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற இன்னர் கான்சியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் இந்த 3 நிலைகளையும் அவ்வப்போது மனிதர்கள் வந்து போயிட்டு இப்போ எப்படி முதல் கியரில் வண்டி போகிறத விட்டு செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, 4th கியரில் போயிட்டு திரும்ப நம்ம தேவையில்லாத பொழுது ஃபஸ்ட்டு கியருக்கு வந்துடலாம். ஆனால் அவ்வப்போது நம்ம வந்து பயணம் செய்யும்போது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனங்களாக காராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கியர்லேயே போகாமல் செகண்ட் கியர், தேர்ட் கியர், 4th கியர் போகணும். அதே மாதிரி தான் மனநிலையிலையும் நம்ம வந்து புற மனதிலேயே இயங்கி கொண்டிருந்தா ஒரு விரக்தி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, படிக்கிறது கூட மனதில் தங்காதது, ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது, ஒரு நுணுக்கமான ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு ரொம்ப புத்தி கூர்மையான விஷயங்களை கூட நம்மளால் புரிந்து ஆழமாக டீப்பாக சிந்தனை பண்ண முடியாது. திருக்குறளை சில பேர் படிப்பாங்க, அவங்களுக்கு மேலோட்டமான கருத்துக்கள் புரியும். ஆனால் சில பேர் படிக்கும்போது ரொம்ப ஆழமான கருத்துக்களை எடுத்து அவங்களுக்கு விளங்கும். அப்போ அவர்களாம் அடிக்கடி வந்து உள்மனம், ஆழ்மனம், அதீத மனம் இந்த மனதுக்கு சென்று சென்று பழக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து ஐக்யூ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸ் அது வந்து அதிகமாக விளங்கும். இப்போ நம்மளை காட்டிலும் அவங்களுக்கு ஐக்யூ அதிகமாக இருக்கும், ஆழ்ந்து சிந்தனை பண்ண முடியும். சில பேர்த்துக்கு நம்ம புத்திமதிகள் சொன்னால் கூட அவங்களால நம்முடைய புத்தியை, நம்முடைய விளக்கங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை இல்லை, சிந்தனை திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களால இந்த அளவுக்கு சிந்தனை பண்ணி அந்த விஷயத்தை எடுக்க முடியாது. மேலோட்டமான புரிஞ்சுக்குவாங்க, சில ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ மேலோட்டமான நம்ம வந்து புரிந்து கொள்வது வந்து இப்போ வந்து மாடு வந்து மேலோட்டமான பயிர்களை மேய்வது மேப்புல் மேய்வது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சிந்தனை செய்து தெரிந்து புரிந்து பொறுமையாக செய்தால் தான் அந்த விஷயத்தினுடைய ஆழத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ புறமானதிலிருந்து நம்ம அடுத்தான மனநிலைக்கு போக வேண்டியது கட்டாயம் என்பதை புரிஞ்சுக்கணும். அதற்கு வந்து தியானங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கூடுதலான சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம தியானங்கள் வழியாக தான் அடுத்து 2வது மனநிலை, 3வது மனநிலை, 4வது மனநிலைக்கு போக முடியும். தூக்கத்தில் துரிய நிலைக்கு போயிட்டு வர்றது ஒரு ஸ்டேஜ், அன்கான்சியஸ் போயிட்டு வர்றது ஒரு நிலை. தூக்க நிலையில் போகாமல் தியான நிலையில் மனதை கான்சன்ட்ரேஷன், ஒருமுக சிந்தனையோடு மனம் இருக்கின்ற பொழுது மனம் வந்து 2வது மனநிலையாக புறம் உள்மனம், அதுக்கடுத்து அதீதம் ஆழ்மனம், அதீத மனம். இதுக்கு வந்து போயிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம மனதை கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு புறச்சிந்தனை எந்த சிந்தனையும் இல்லாமல் மனம் ஒருமுக சிந்தனையோடு இருக்கும்போது மனம் 2வது 3வது போகும். அப்போ மனதில் அந்த அலைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சி கொண்டே வரும்போது இந்த உடம்புலையும் மனதிலையும் அறிவிலையும் நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வருவதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து நம்ம சிந்தனையில் வந்து தெளிவு, நம்ம எடுக்கின்ற முடிவில் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அந்த எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் வந்து பிஹெச்டி ஒரு டாக்டரேட்டாக இருப்பாங்க, அவங்க ஒரு அதிக சிந்தனையோடு இருப்பாங்க, அதிக தெளிவு பெற்று இருப்பார்கள். யாருனாக்கா இந்த 2வது மனம், 3வது மனம், 4வது மனதுக்கு அடிக்கடி போய் வருகின்றார். இப்போ யோகிகள் சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனதை கொண்டு போயிட்டு அந்த 4வது மனநிலை துரியத்திலே போட்டு கட்டிடுவாங்க. மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள், யோக முறையில் போய் கட்டிட்டாங்கன்னா அதனால அவர்களுக்கு வந்து பிரபஞ்ச அறிவுகள் வந்து கூடும். மேல் விண்ணுலகத்தோடு தொடர்பில் இருப்பாங்க. அந்த அதீத ஆழ் மனநிலை கடந்து துரிய நிலைகளை போயிட்டு அடிக்கடி பயணம் செய்கின்றவர்களுக்கு நம்ம வந்து விண்ணுலக வாழ்க்கை, மேலான ஒரு விண் வாழ்க்கை, ஒரு ஸ்பேஸ்க்கும் நமக்கும் ஒரு கனெக்டட் ஏற்படும்.
மேலான ஸ்பேஸுங்களுக்கும். அப்போ நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள், அடுத்த வருடங்கள் நடக்க போகிற விஷயங்கள், இந்த உலகத்துக்கு நடக்க போகிற விஷயங்கள் என்னன்னு கூட நம்மளால் வந்து கிரகிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் நடக்க போகின்ற விஷயங்கள் எல்லாமே, த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, தே ஆல்ரெடி டிஃபால்ட் ரிஜிஸ்டர் ஆன் ஸ்பேஸ், யூனிவர்சலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரபஞ்சத்தில் எல்லா விஷயமுமே இருக்குது, எல்லா அறிவுகளும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்குது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தோடு யார் ஒருவர் தொடர்பு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் அவர்கள் படிக்காத, தெரியாத, புரியாத விஷயங்கள் கூட தெரிய வருது. இப்போ திருக்குறளை எழுதின திருவள்ளுவரோ, லட்சக்கணக்கில் எழுதின அகஸ்தியர்களோ, சித்தர்களோ வந்து, வள்ளலாரோ வந்து, அவர்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க கிராஜுவேட் செய்திருப்பார்கள், எந்த ஸ்கூலில் போய் அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க, அவர்கள்லாம் எந்த ஸ்கூலுக்கு போகல. குருமார்கிட்ட ஒரு பேசிக்கான கல்விகளை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வந்து இந்த வான சாஸ்திரங்கள், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, ஒரு எறும்பு யாரை அடுத்த ஜென்மத்தில் கட்டிக்க போகுது, எத்தனை பிள்ளை பெற்றுக்க போகுது, நாம் முன்ன ஜென்மத்தில் என்ன செஞ்சோம், எல்லாமே வந்து ஸ்பேஸில், ஸ்கையில், வான் உலக வாழ்க்கையில் வந்து பிரபஞ்சத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. யார் ஒரு பிரபஞ்சத்தோட லிங்க் செய்கின்றார்களோ, இப்போ ஷேரிட்டில் எப்படி ஒரு மொபைல்லையும் 100 மொபைல்லையும் டேட்டா இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத டேட்டாவை அந்த ஷேரிட் வழியாக வேறு மொபைலில் கனெக்டட் செய்த உடனே அந்த ஃபைல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ வித்தவுட் அவர் பர்மிஷன், நம்மளை எல்லாமே நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகிற வரைக்கும். அது மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தை பற்றி, இந்த உடம்பை பற்றி, மருத்துவத்தை பற்றி, வேறு வேறு அறிவியல் சிந்தனைகளை பற்றி, இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. த பாஸ்ட், ப்ரெசன்ட், த ஃபியூச்சர், முக்காலத்துக்குள்ள விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் யார் ஒருவர்கள் இந்த தியானத்து, இந்த துரிய நிலை வழியாக தான் இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும். வெளி புறமான நிலையாக இந்த பிரபஞ்சத்தை வந்து தொடர்பு கொள்ள முடியாது. கடவுளுடைய ஸ்பேஸ்லாம் நம்ம வந்து இந்த புறமானதில் தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா இந்த மனது என்பது நெஞ்சம் 80 கோடி நிதம் நினைக்கும் தொழிலை நிமிடமோ விடுவதில்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். ஒரு நிமிடத்துக்கு 80 கோடி சிந்தனைகள் இந்த மனம் வந்து நினைச்சு கொண்டிருக்குது புற மனசுல. இப்ப இந்த மாதிரி மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தா பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப எது வழியா பிரபஞ்சத்துக்குள்ள தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னாக்க, ஆழ்மனதங்கள் வழியாகவும் துரிய நிலைகள் வழியாகவும் நாம் வந்து பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும். ஆழ்மனதில் நம்ம சிந்தனை செய்கின்ற விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு இந்த அதற்குண்டான விஷயங்களை நமக்கு வந்து இழுத்து இந்த ஆழ்மனம் வந்து கொடுக்கும். இப்போ புறமானதில் நம்ம வந்து நினைக்கின்ற விஷயங்கள், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், அதுவும் ஆகணும், இதுவும் ஆகணும், கடவுளை அருளை பெறணும், அப்படி எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புறமனதில் நம்ம வழிபாடு செய்கிறதையோ நினைக்கிறதோ எப்படி அப்படின்னாக்க, ஒரு கல் இருக்குது, கல் மேலே ஊற்றுன நீர், கல் மேலே தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்னா கல்லுக்குள்ளே போகாது, பக்கவாட்டில் போயிடும், ஆழ்ந்து போகாது. அது மாதிரி தான் புறமனத்தில் வந்து நம்ம நெஞ்சம் 80 கோடி சிந்தனைகளை தினசரி நினச்சி கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து நம்ம நினைக்கின்ற விஷயங்கள் மனதுக்குள்ளே சென்று நமக்கு தேவையான எங்கே தேவை இருக்கிறதோ, நம்ம நினைத்த விஷயம் எங்கே இருக்கிறதோ அதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து இந்த மனதை வந்து உற்பத்தி செய்யும். ஆனால் நம்ம புறமனதில் கோடான கோடி சிந்தனைகளை செய்வதனால இந்த மனதுக்கு வந்து இழுக்க முடியல, பலம் பத்தல, அந்த ஃபோக்கஸ் பத்தல. பால் மனதுலேருந்து நம்ம நினைக்கும் போது இப்போ மணல் இருக்குது, மணலில் ஊற்றின நீர் எப்படி உள்ளே போகும், புக்காவாட்டில் போகாது. பால் மனதில் நம்ம வந்து அந்த மன அலைகள் குறைஞ்சி சிந்தனைகள் குறைவாக இருந்து மனம் சாந்தமான ஒரு சொரூப நிலையில் இருந்து மனம் நினைக்கின்ற பொழுது அந்த நிலையிலிருந்து நம்முடைய குறிக்கோள்கள் கடவுளை பற்றி படிக்கும்போது நினைக்கும்போது அதற்கு வந்து பக்கவாட்டில் சிதறாமல், சிந்தனைகள் சிதறாமல் மனது ஆழ்மனதில் ஆழ்ந்து சென்று அதுக்கு உள்ள ஆழ்மனதை கடந்து துரிய நிலைக்கு சென்று துரியம் வந்து பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான நம்முடைய வேண்டுகோள்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்ம சிந்தனைகள் எல்லாவற்றையும் எங்கு இருக்கிறதோ
அந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை நமக்கு விண்ணப்ப செய்ததை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளால் இழுக்க முடியும், இழுத்துக்கொள்ள முடியும். நல்லவர்களை நம்மளோடு இழுத்துக்கொள்ள முடியும். ஒரு வேலை வாய்ப்பை நம்மளால் இழுத்துக்கொள்ள முடியும். கடவுளுடைய அருளை நம்மளால் இழுக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் மனதுக்கு வந்து வலிமை பத்தலை. வலிமை வந்து புறமனதில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா என்ன ஆகுறது? திடீர்னு பார்த்தா நம்ம செத்துட்டோம் என்ன ஆகும் அப்படின்னு நினைப்போம். திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகம் கீழே விழுந்தா என்ன ஆகும், இப்படி தவறான எண்ணங்கள் வந்து நம்ம புறமனதை வந்து நினைக்கும். ஏன்னா புறமனதுக்கு வந்து அறிவில்லாத பிரேக் இல்லாத வண்டி மாதிரி, அது எப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் ஆழ்மனம் என்பது அப்படி இல்லை, உள்மனம் என்பது அப்படி இல்லை, துரியம் நிலையில் இருக்கிற அதீத மனம் என்பது அப்படி இல்லை. அது வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருப்பது, நம்மளுடைய ஆன்மாவோடு தொடர்பில் இருப்பது இந்த மனநிலைகள்லாம். அப்போ தியானத்தில் நம்ம அடிக்கடி ஆழ்மனதில் இருக்கும்போது ஆழ்மனதனுடைய தாக்கம் புறமனதில் இருக்கும். அப்போ சாந்த சொரூபமாக இருப்பாங்க, சாத்வீகமாக இருப்பாங்க, மன அமைதியோடு இருப்பாங்க. எப்போ யாருனாக்க இந்த தியானம் செய்து மனதை வந்து அடிக்கடி ஆழ்மனத்துக்கு கொண்டு சென்று தொடர்பில் இருப்பவர்கள் வந்து இந்த மாதிரி ஆழ்மனதினுடைய தாக்கத்தில் இருப்பார். ஆழ்மனத தாக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் செய்கின்ற செயல்கள், அவர்கள் பேசுகின்ற பேச்சு, அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு புரிதலோடு, ஒரு தெளிவான ஒரு விளக்கம் பெற்று, ஒரு சிந்தனை திறன் பெற்றதாக அந்த மனம் வந்து இருக்கும். ஏன் நம்ம வந்து தியானம் செய்யணும்? ஏன் நம்முடைய மனதில் இருக்கின்ற மற்ற மற்ற நிலைகளுக்கும் செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர்லாம் நம்ம ஏன் போயிட்டு வரணும் அப்படின்னாக்க, அந்த தொடர்புலாம் அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்தால் தான் அந்த மனதில் நிறைய நிலைகள், நல்ல நல்ல நிலைகள் இந்த மனித வாழ்க்கைக்கு, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு, இந்த ஆன்மாவுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய நிலைகள் எல்லாமே நமக்கு இறைவன் வந்து ஆழ் மனதில் வச்சிருக்கிறார், துரிய நிலையில் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம தியானத்தில் துரிய நிலைக்கு நம்ம வந்து போகும்போது ஒரு மகா மந்திரங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்று இந்த புருவமத்தில் ஒரு தீபத்தை கற்பனை செய்து கொண்டு நாம் அந்த மாதிரி தியானம் முதுகெலும்பு நேராக ஒரு தியானம் செய்தோம் அப்படின்னாக்க தொடர்ந்து அப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மகாமந்திரம் சொன்னும்போது இந்த மனம் ஒடுங்கிடும். இந்த புறமனம் வந்து மனம் வந்து இரண்டாவது மனநிலைக்கு உள் மனதுக்கு போகும். அதுக்கு உடம்புல சில மாற்றங்கள் தெரியும் போது நம்ம உள் மனதில் இருக்கின்றதை நாம் வந்து உணர முடியும். திரும்ப நேரம் டைம் ஆக ஆக அடுத்து ஆழ் மனதுக்கு போகும். ஆழ் மனதில் போகும்போதும் நமக்கு உடம்புல எறும்பு உருவது போல பல வகையான வண்ணங்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல ஏற்படுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து எறும்பு உருவது போல் சில அறிகுறிலாம் தெரியும். அதுக்கடுத்து நேரம் போக போக நம்ம துரிய நிலைக்கே போகும். துரிய நிலைக்கே போகும்போது இந்த உட்காந்துக்கிற மனம் என்பது அப்படியே சாய்வாக இருக்கும், 90 டிகிரியில். அடுத்து தலைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறிகள்லாம் தெரியும். இப்படிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம துரிய நிலையில் நம்ம மனம் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த மாதிரி மனநிலையில போய் வந்தாங்கனாக்க அப்போ அவர்கள் அந்த துரிய நிலைக்கு அந்த சிம்டம்லாம் அறிகுறியெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்கள், விண்ணப்பங்கள், ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், கடவுள் அருளை பெறுவதற்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த ஆழ் மனதில் நம்ம துரிய நிலையிலேருந்து கடவுளிடம் வந்து விண்ணப்பிக்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு கடவுளிடம் இந்த விண்ணப்பங்கள் வந்து விரைவாக செல்கிறது, நேராக செல்கிறது. புறமனதில் நினைக்கிறது வந்து பக்கவாட்டில் கல் மேலே ஊற்றுன நீர் எப்படி பக்கவாட்டில் தெரிச்சு போகுதோ அது மாதிரி நம்முடைய விண்ணப்பங்கள் வந்து தெரிச்சு போயிடுது. இந்த உலகத்துலேருந்து கடந்து போகலை விண்ணப்பங்கள். ஆனால் இந்த ஆழ்மன நிலையிலேருந்து, இந்த துரிய நிலையிலிருந்து நம்ம நினைக்கின்ற விண்ணப்பங்களானது கடவுளிடம் வந்து செல்லும். ஏன்னா மனம் வலிமை பெறுகிறது. துரிய நிலையிலிருந்து நம்ம நினைக்கின்ற பொழுது மனம் வலிமையோடு இருக்கும். அப்போ நம்ம கடவுளை நினைக்கின்ற பொழுதோ வழிபாடுகள் செய்யும் போதோ ஈஸியாக கடவுளை சென்று அடையும். அதான் நம்ம வழிபாடுகள் செய்யும் போது கண்களை மூடுவது கூட அதுதான் காரணம். கண்களை மெதுவாக, ஏன்னா கண்கள் திறக்கும் போது மனம் அது வழியாக போயிடும். இப்போ கண்களை மெதுவாக மூடிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தியானங்கள் செய்யும்போது அடுத்தடுத்து மனதுக்கான நிலைகளை நம்ம வந்து செய்யணும். அப்போ ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஒரு அருட்பா பாடலை படித்தாலும் அதுக்கு தெளிவான அர்த்தங்கள் வந்து விளங்கும். இல்லை ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணணும் செய்யணும் அப்படின்னா கூட தெளிவான சிந்தனை பண்ண முடியும். இப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் கூட நமக்கு என்ன தேவை, ஆரோக்கியங்கள் தேவை, நல்ல வியாபாரங்கள் தேவை அப்படின்னாக்கா கூட அந்த வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்குண்டான நபர்களை தொடர்பு கொண்டு நம்ம செய்த விண்ணப்பங்களானது பிரபஞ்சத்துக்கு சென்று
அந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் அந்த எங்கே இருக்குதோ அந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் பதிவு இருக்குது. அப்போ அந்த மனிதர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நமக்கு ஒரு பழக்க வழக்கத்தை ஒரு கனெக்டட் பண்ணி நமக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இப்படி தான் வந்து சித்தர்களுக்கு வந்து பல யுக யுகமாக நடக்க போகிற விஷயங்களை கூட இந்த பிரபஞ்சங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. பிரபஞ்சம் என்பது ஒன்றும் இல்லை, கடவுளுடைய சமூகம், காட் சொசைட்டி தான். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. ஒரு மருத்துவ குறிப்புகளோ ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான குறிப்புகளோ இல்லை மற்ற எல்லா விஷயமான நன்மையான விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. நாம் அதை ஆழ்மனங்கள் வழியாக தான் தொடர்பு கொள்ள முடியும். இந்த ஆழ்மனது வழியாக தொடர்பு கொள்வது தான் வந்து மனம். அந்த மனதை ஆழ்மனது வழியாக துரிய நிலை வழியாக நம்ம தொடர்பு கொண்டா நாம் வந்து பெற்றுவிட முடியும். இது மனதை பற்றிய ஒரு அறிமுகம். மனதில் இருக்கின்ற நிலைகளை பற்றி நாம் வந்து பார்த்தோம். இந்த மனம் எங்கே உருவாகுது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். இந்த மனம் வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து கடவுள் சமூகத்தில் மனம் இல்லாமல் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஆன்மா வரும்போது இங்கே இருக்கின்ற மாயை, 6 கோடி மாயை இந்த உலகத்தில் இருக்குது. அந்த மாயையை திருமணம் செய்து சம்சாரம் செய்வதற்காக, ஃபேமிலி நடத்துவதற்காக இந்த ஆன்மா வந்து இந்த மாயையை வந்து சம்சாரம் செய்யுது, மனம் முடிக்குது. அப்போ ஆன்மாவுக்கும் மாயைக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து மனம். அப்போ மாயை நமக்கு எப்போ போகும் அப்படின்னா, நம்ம ஆன்மா வந்து கடவுளை பார்க்க முடியாமல் 7 வண்ணத்திரைகள், 2 சூட்சும திரைகள், 9 திரைகளை போட்டு கடவுள் வந்து மறைச்சிருக்கிறார். இந்த மாயை நீக்கினா தான் நம்ம வந்து கடவுளை, இந்த ஆன்மா நான் ஒதுக்கப்படுறேன் அப்படிங்கிற ஆன்மா வந்து கடவுளை பார்க்க முடியும். அப்போ இந்த திரைகளும் தோடு தான் இந்த ஆன்மா வந்து குடும்பம் நடத்துது. இப்போ மனம் போகுமா அப்படின்னா போகாது. மனத்தை போயிட்டு சுட முடியுமா அப்படின்னா மனதை அழிக்கவும் முடியாது. நமக்கு ஏதாவது மனதில் பிரச்சனை அப்படின்னாக்க நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம். சூசைட் பண்ணிட்டாலும் இந்த உடம்பு தான் சாகும், இந்த மனம் அப்பயே சாகாது. ஒரு தற்கொலை செய்வதோ, ஒரு கத்தியால் வெட்டி கொள்றதோ, உடம்பை போட்டு என்ன செஞ்சாலும், ஃபயரே பண்ணாலும் இந்த உடம்பு தான் வந்து வெந்து போகுமா தவிர இந்த மனம் வந்து வெந்து போகாது. மனம் 36 தத்துவம் அப்படியே ஆன்மாவோட, ஆன்மா, ஜீவன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் 36 தத்துவங்கள், இதனை சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி இன்விசிபிளாக இருக்குது, சூட்சமமாக இருக்குது. இதை நம்ம கையை வைக்கவே முடியாது, நம்முடைய சுதந்திரமே அது இல்லை. இதை ஒழுக்க தான் நம்ம படுத்த முடியுமே தவிர இதை நம்ம கை வச்சு பிரிக்கவோ, இந்த ஆன்மாவிலேருந்து திரைகளை நம்ம விளக்கவோ இல்லை அதை எதுவுமே நம்ம செய்ய கை வைக்கவே முடியாது. என்னென்னா கடவுள் தான் வச்சுக்கிறாரு. அதான் வள்ளல் பெருமை கூட ஆன்மாவை நீ ஒழுக்கப்படுத்திக்கலாம், ஜீவனை ஒழுக்கப்படுத்திக்கலாம், ஜீவ ஒழுக்கம். ஆன்மாவை ஒழுக்கப்படுத்துறதுக்கு ஆன்மா ஒழுக்கம், கரணங்களை, மனோ, புத்தி, சித்தம், அகங்களை ஒழுக்கப்படுத்துவதற்கு கரண ஒழுக்கம், இந்த இந்திரியங்களை ஒழுக்கப்படுத்துவதற்கு இந்திரிய ஒழுக்கம். தவிர இந்த மனதை வந்து நாம் ஒழிக்கலாம் முடியாது. ஆனால் ஒரு சித்தர் சொல்கிறாரு, மனம் இறந்த மகிமையடா முக்தியாச்சு அப்படின்னு சட்டைமொழி சொல்கிறார். இந்த மனம் என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் நாம் சாகாமல் இருப்போம். மனம் சாகலைனாக்கா கண்டிப்பாக அது நம்மளை வந்து சாகடிச்சிடும் அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. அதான் மனம் இறந்த மகிமையடா முக்தியாச்சு. இந்த மனம் வந்து ஒரு கல் மாதிரி இருக்கு, கல்லாய மனம் அப்படின்னு. இந்த மனதை கரைப்பதற்கு கடவுள், சித்தர்கள் வந்து இந்த 7வது தாது என்று சொல்லக்கூடிய குண்டலினி யோகம் செய்து அதன் வழியாக இந்த 7வது தாதை வந்து உருக்கி 7வது தாதுலேருந்து சக்தியை எடுத்து தான் இந்த மனதை வந்து கரைச்சாங்க. மனம் கரைந்து போனது. அது வரைக்கும் இந்த மனம் இருக்கும். மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மரணம் இருக்கும். மரணம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிறப்பு இறப்பு இருக்கும். இப்போ மனம் வந்து ஒழியணும். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட. 60 தத்துவம் ப்ளஸ் 36 தத்துவம், இந்த மனமெல்லாம் அவருக்கு கரைஞ்சு போனதான். மனம் கரைந்து கண்களில் நீர் விட்டு அந்த நீரானது கால்கள் வழி வடிந்து ஓடிது அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து அகவல் பாடலில் சொல்லுவார். கால் வழிந்து ஓடிடு அப்படின்னா மனம் கரையணும். சித்தர்கள் அப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த மனதை வந்து கரைஞ்சாங்க. ஆனால் மனம் இறந்துச்சுன்னா மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார்.
வள்ளல் பெருமானும் ஒரு பாடலை சொல்றார். அருட்பெருஞ்சோதி அடைவு பதிகத்துல, மனம் மகிழ்ந்தேன் மனமாயையை நீக்கினேன். அப்படி மனமாயையை நீக்கினன் மனம் மகிழ்ந்து. மனத்துக்கு மனம் இப்ப அவர் மனம் மகிழ்ச்சி அடைந்து புற மனதில்லை, துரிய நிலையில பரதுரியம் சிவதுரியம் அப்படின்ற மனநிலையில வள்ளல் பெரும் சொல். இப்போ மனம் வந்து சந்தோஷமா இருக்கிறேன். எதனால அப்படின்னாக்க, மன மாயையை நீக்கினன். அருட்பெருஞ்சோதி இறைவன் கலந்த உடனே இந்த மனமாயையை நீக்கின உடனே அவருக்கு மனம் உள்ளம் வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அது நிரந்தரமான மகிழ்ச்சி, பேரானந்தம். இப்போ நமக்கு வந்து மன மகிழ்ச்சி இருக்கின்ற மகிழ்ச்சி எல்லாம் மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னா இல்லை. ஒரு பசிக்குது, சாப்பிட்றோம், சாப்பிட்டா மன மகிழ்ச்சி, ஒரு 3 மணி நேரம் பசிக்கும், தாங்கும், அப்புறமா மன மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். எல்லா சுகமுமே அது மாதிரி தான். காமத்திலேருந்து எல்லா சுகங்கள், உலகத்தில் இருக்கின்ற எந்த சுகமானாலும் எந்த இன்பமானாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாமே வந்து லிமிட்டட் அக்சஸ் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் மனமே இருக்கும். இந்த உலகமே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க இந்த உலகத்தினாலே நமக்கு வந்து வெறுப்பு வந்துடும். வயசு ஆக ஆக நோய்கள் வரும். நோய்கள் ஆக ஆக மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், மனம் சந்தோஷமாக இருக்குமா? நாம் இது வரைக்கும் அனுபவித்த இன்பங்கள் வந்து சந்தோஷமான இன்பமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான இருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களாக தான் அந்த மனதில் இருக்கும். அப்போ என்னைக்கு இந்த மனதில் இந்த ஆன்மாவில் இருக்கிற இந்த மாயை நீக்கினா, மனதை நீக்கினா, இந்த ஆன்மா வந்து பேரானந்தமாக இருக்கும், கருணைமயமாக இருக்கும். ஆனால் இது நம்முடைய சுதந்திரம் அல்ல, இது கடவுளுடைய சுதந்திரம். கடவுள் தான் நீக்குவார் அப்படிங்கிற தகவலை வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார். இந்த மனதனுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இந்த மனம் வந்து இருக்குது. அவ்வளோ ஒரு திறத்தோடு இந்த மனதை வந்து இறைவன் வந்து மாட்டிட்டு, அப்போ இந்த மனம் இருக்கின்ற வரைக்கும் நாமளும் இறந்து தான் போகும். இப்போ கடவுள் வந்து இப்படி நம்மகிட்ட இந்த மனதுக்கிட்ட வந்து மாட்டி வச்சுட்டார். இது கூட நம்மகிட்ட சக்தி இல்லை. ஏன்னா கடவுளுடைய அருளை கொண்டு தான் அந்த மனதை வெல்ல முடியும். நம்முடைய திறமை கொண்டு, நம்முடைய வல்லமை கொண்டு, எந்த AK-47 கொண்டு நமக்குள் இருக்கின்ற மனதை முதல்ல வெல்ல முடியாது. இது வந்து குரங்கு வரையே சொல்றாரு. மனம் ஒரு பேய் குரங்கு மடைப்பயலே. மடைப்பயல், இந்த மனதுக்கு வந்து அறிவு இல்லைங்கிறதுனால இது வந்து வள்ளல் பெருமான் வந்து மடப்பயலே அப்படின்னு சொல்றாரு. அப்போ புறமனதில் தான் இதை வந்து வள்ளல் பெருமான் வந்து திட்டார். நீதான் மற்றவரை போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய், இனமுறை என் சொல்வெடியை இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு. நீ என் சொல்வெடி ஏற்றிலே ஆனாலே திணையளையும் உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன். உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் திருவுருளால் கணத்தே. எப்படி திருவுருளால் கணத்தே? நனவில் என்னை அறியாயோ, யார் என இங்கிருந்தாய்? ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே அப்படிங்கிறார். இப்போ என்றைக்கு நம்ம கடவுளோட பிள்ளையா ஆகிறோமோ, நல்ல பிள்ளையா, கடவுளுக்கு நல்ல பிள்ளையா ஆகிறோம். இப்பயும் கடவுளுக்கு நம்ம பிள்ளை தான், ஆனால் நல்ல பிள்ளையா அப்படின்னா இல்லை. கடவுள் வாக்கு கேட்காம, அருட்பா படிக்காம, அருட்பா அப்படி நடக்காம கெட்ட பிள்ளை. நல்ல பிள்ளையா ஆகும்போது கடவுளை வந்து ஒரு கணத்துல நமக்கு வந்து மனதை கரைச்சிடுவார், மனதை வந்து நீக்குவார். அது வரைக்கும் இந்த பேய் மனக்குரங்கு வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்கும். ஆனால் அந்த தியானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்து நம்ம வந்து ஆள் மனதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய் வந்தோம் அப்படின்னாக்க அதனுடைய சேட்டைகள் வந்து குறையும். அதை ஒழுக்கப்படுத்தணும், மனதை வந்து நம்ம ஒழுக்கப்படுத்தி கொள்ள முடியும். அதை நீக்கி கொள்ள முடியாது, ஆனால் ஒழுக்கப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ ஒழுக்கப்படுத்தி கொள்ளும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் வந்து சிந்தனை பண்ண முடியும். ஏன்னா இந்த மனதுக்கு அறிவில்லை அப்படின்றதுனால நம்மளை எங்கே கொண்டு போயிட்டு தள்ளி விடுமோ தெரியாது, எந்த கிணத்துல தள்ளி விடுமோ தெரியாது. ஆனால் மனம் வந்து ஒரு பரியாச பயலை அப்படிங்கிற மனதை வந்து வள்ளல் பெருமான் பரியாச பண்ண, நம்மளை நன்மை செய்கிற மாதிரி செய்து நம்மளை அப்படியே தீமையில மாட்டி விட்டுருவோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போகும் இந்த மனம். விருப்புல போய் மாட்டிக்கணும், இல்லைன்னா வெறுப்புல போய் இந்த மனம் வந்து மாட்டிக்கொள்ளுங்கிறாரு. இது வந்து விரிந்த மனம் எனும் சிறு விளையாட்டு பயலை. விளையாட்டு பிள்ளை எப்படி கண்டதெல்லாம் ஆசைப்படும் குழந்தைகள், அது மாதிரி விரிந்த மனம் வந்து கண்டதெல்லாம் ஆசைப்படும், பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணுங்கோ, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல நீ செய்யுங்கோ, இது இவ்வளோ வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லும் அறிவு, இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மனம் சொல்லும். என்னதான் செஞ்சாலும் இந்த மனதை வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நாம் இருக்கிற மனிதர்கள். இந்த மாதிரி மனது கூட நம்மளை வந்து கடவுள் வந்து டிஃபால்ட்டாக மாட்டி விட்டுட்டு இதை கடந்து நீ என்கிட்ட வாடகை தான், இதை கடந்து தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும்.
இதை வந்து பாய் மனம் என்று உரைத்திடும் ஒரு பராய் முருட்டு பயலே, முரட்டு பயலங்குது. முரட்டுத்தனமா போவார், அறிவு இயங்காது. இவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா அறிவு வந்து சைலண்ட் ஆகிடும். இவர் செய்ய மனம் ஓடுற இடத்துல வந்து அறிவுக்கு வேலை இல்லை. ஏன்னா மனதுக்கும் அறிவுக்கும் ஆப்போசிட். எங்கெங்கெல்லாம் மனம் இயங்குதோ அங்கெங்கெல்லாம் அறிவு வந்து இயங்குங்க. இப்போ மனம் இயங்குவதை நாம் வந்து எப்படி வந்து அடையாளம் கொண்டு கொள்வது அப்படின்னாக்கா, எந்த விஷயத்தில் நமக்கு ஒரு விருப்பம் இருக்குதோ அப்போ மனம் இயங்குது அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயத்தில் நமக்கு வந்து வெறுப்பு இருக்குதோ அப்போ வந்து நமக்கு வந்து மனம் இயங்குது. வெறுப்பு இருந்தால் நம்ம மனநிலையில் இயங்குறோம். ஒரு விஷயத்தை வெறுப்பு இல்லாமல் நம்ம வந்து கையாளுறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து அறிவு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம வந்து அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இந்த மனதை வந்து எந்த உறுப்புகள், எந்த கருவிகளை கொண்டும் நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பலம் பொருந்தியதாக அந்த மனம் இருக்கிறது. அதனால இந்த இப்படி ஒரு வில்லன் நம்ம கூட இருக்கிறார், இப்படி ஒரு கத்தி நமக்குள்ள பக்கத்திலே இருக்குது அப்படின்னு நம்ம என்றும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் புறமானதில் இயங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா பல இழப்புகளுக்கு, பல நஷ்டத்துக்கு, பல கஷ்டத்துக்கு, இப்படி பல தவறுகளுக்கு எல்லாமே காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனமே தான் காரணமாக இருந்திருக்கும். அதனால நம்ம வந்து மனதை நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி என்பது சித்தர்களிலிருந்து, ஞானிகளிலிருந்து எல்லாமே சொல்லக்கூடிய தகவல். மனதை அடக்காம தான், மனதை வந்து கட்டாத காளையை கட்ட வேண்டும் அப்படின்னு சித்தர் சொல்லுவார். ஆசை வெட்ட வேண்டும், பாசி ஒட்ட வேண்டும் அப்படின்னுலாம் கடுவெளி சித்தர் சொல்லுவார். இது வந்து காளை மாடு மாதிரி துள்ளி குதிச்சுட்டே இருக்குமா. நம்ம எவ்வளோதான் இழுத்து பிடிச்சாலும் தள்ளிக்கிட்டே போகணும். இப்போ ஒரு தண்ணிக்குள்ளர் எப்படி பந்தை நம்ம எவ்வளோதான் அழுத்தி வச்சாலும் நாம மேலே வரதுக்குள்ள பந்து மேலே வந்துடும். அது மாதிரி மனதை கொண்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது தியானங்களை செஞ்சு அடக்கி வைக்கணும்னு நினைப்போம். டக்குன்னு கண்ணை விழிச்ச உடனே டக்குன்னு இது என்ன அது என்ன அப்படி இப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிடும், நம்மளை கொண்டு போயிடும். மனதுக்கு பின்னாடி மனிதர்கள் வாழ்க்கை என்பது பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டுவது போன்று ஆபத்து நிறைந்தது புறமணம் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மனதை இப்படி கஷ்டமான ஒரு மனதை, இப்படி ஒரு தீமை செய்யக்கூடிய மனதை கடவுள் நமக்கு ஏன் இப்படி படைச்சாரு? ஏன் மாயை கூட வந்து இந்த ஆன்மா சம்சாரம் செய்யுது? அதன் விளைவாக பிள்ளையாக அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இந்த மனதால் இருக்குதோ அவ்வளோ நன்மையான விஷயங்களும் இந்த மனதுக்கு இருக்குது. இப்போ மனித வாழ்க்கைகள் வந்து பிறந்தது எதற்காகனாக்க பிறப்பை ஒழிப்பதற்காக தான். திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப வந்தால் இறப்போம், இறந்தால் திரும்ப பிறப்போம். அப்போ இறக்காமல் இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம வந்து பிறக்காமல் இருக்கணும். இப்போ இறப்பாத இருக்கணும் அப்படின்னாக்க அதற்கு வந்து நமக்கு நாம் எங்கேயும் போக முடியாது. நமக்கு கடவுளுடைய உலகங்கள் இந்த ஆன்மாவுக்கு எங்கே வழி தெரியாது. அப்போ அந்த ஆன்மாவை ஒரு பொருள், ஒரு அருள் கலந்து, அந்த அருள் தான் அந்த ஆன்மாவை தன்னுடைய சொந்த ஊருக்கு, கடவுள் உலகத்துக்கு வந்து கொண்டு செல்லணும். அப்போ அந்த அருளை பெறணும் நமக்கு. அப்போ அருள் நம்மகிட்ட இல்லை. அருள் வந்து இப்போ ஏகதேசமாக இருக்குது. அருள் வந்து ஏகதேசமாக இருக்குது. அருள் ஏகதேசம் அப்படின்னாக்க எப்பயாவது ஒரு டைம் இயங்குது, பூரணமாக நிறைவாக இயங்கலை. இப்போ நிறைவாக இயங்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து கடவுள் அருளை வந்து பூரணமாக பெறணும். அப்போ பூரணமாக பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுமி நாம் ஒம்மீன் உலகேறி மரணமலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். பொய் புகழியேன் பொய்யுரியன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுதான் அப்படிங்கிறார். அதுக்கு ஃபஸ்ட்டு வள்ளல் பெருமான் கடவுள் அருளை பெறுவதற்கு முதல் ஸ்டெப்பே நினைக்கணுங்கிறார். நினைந்து 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 அப்படின்னா நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படி என்பது பொருள். நினைந்து அப்படின்னா நினைக்கணும், அவ்வளோதான், ஒரு ஒன் டைம். நினைந்து நினைந்துன்னா கண்டினியூ டென்ஸ். அப்போ எப்பொழுதுமே கடவுளை நினைத்து கொண்டு இருக்கணும். எப்படி நினைப்பது அப்படின்னாக்கா அந்த மனம் வழியாகத்தான் கடவுளை நினைக்கணும். இதுக்கு இப்போ தெரியுதுங்களா? கடவுள் மனிதனுக்கு மனதை ஏன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னாக்க கடவுள் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருக்கிறார். இப்போ என்ன காரணம் அப்படின்னாக்க கடவுளை நினைக்கணும், அப்படின்னா கடவுளோட அருளை பெற முடியும்.
கடவுளை நினைக்கணும்னாக்க நம்ம மனம் வழியாகத்தான் நினைக்க முடியும். இந்த உடம்பு நினைக்க முடியாது, இந்த ஆன்மா நினைக்க முடியாது, இந்த ஜீவி நினைக்க முடியாது. மனம்தான் நினைக்கும், இந்த கரண கருவிகள் தான் நினைக்கும். இப்போ கடவுளை நினைந்து அப்படின்னாக்கா மனதின் வழியாகத்தான் கடவுளை நினைக்க நாம் வந்து கடவுளை உணர முடியும். கடவுளை உணரத்தான் நம்முடைய உள்ளம் வந்து கரையும். நினைந்து உணர்ந்து நெகிழ்ச்சி. அப்போ அந்த மனத்தில் வந்து நெகிழ்ச்சி ஏற்படும். மன வழியாக கடவுளை நினைக்க கடவுளுக்கு நமக்கு ஒரு காந்த தொடர்பு ஏற்படும் போது மனம் வந்து மெல்ட் ஆகும், நெகிழ்ச்சி ஆகும். மனம் நெகிழும் போது மனம் வந்து கரையும். என்ன அப்படின்னாக்கா மனம் கரைவதுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகத்தை நினைத்து, தன்னுடைய நிலை சிறுமையை நினைத்து, எல்லா உயிர்களையும் நினைத்து, உண்மையை நினைத்து உணரும் போது, ஒரு சாத்வீகமான நிலையை நம்ம வந்து உணரும் போது கண்ணீர்கள் வந்து கண்ணீர் மடியும் போது தான் மனம் கரையும். இதை வந்து பலகாலம் செய்யணும். செஞ்சால் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு பலகாலம் செய்ய கடவுளோடு நம்ம அடிக்கடி தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும்போது இந்த வள்ளல் பெருமான் வந்து ஒரு சாம நேரம் 3 மணி நேரம் கண்டினியூவாக இந்த உலகத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் கடவுளுடைய மகாமந்திரம் கடவுளை மட்டும் நம்ம நினைத்து கொண்டிருந்தால் அருளை பெற்றுவிடலாம். இந்த 3 மணி நேரம் கடவுளை தொடர்ச்சியாக நினைக்கணும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தியான பயிற்சிகள், உட்காந்து கடவுளை நினச்சி பயிற்சிகள் செய்யணும். அப்படின்னு தான் 100 வயசு நமக்கு வந்து கொடுத்துக்கிறேன். 100 ஆண்டுகள். இந்த 100 ஆண்டுகள் நினைச்சு 3 மணி நேரம் கண்டினியூவாக எந்த டைவர்ஷனும் இல்லாமல் கடவுளை நினைப்பதற்கு பயிற்சி எடுப்பதற்கு தான் 100 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கணும். 100 ஆண்டுகள் தேவையில்லை, 12 ஆண்டு பயிற்சினா போதும். ஆனால் கடவுள் ஒரு ஆஃபராக 100 ஆண்டுகள் கொடுத்துட்டார். எப்படியாவது நீ ஒரு 3 மணி நேரம் நம்ம நினைக்கணும். இந்த 3 மணி நேரம் நினைச்சா நம்ம வந்து கடவுள் அருளை பெற்று விடலாம். அப்போ மனம் எதற்காகனாக்க கடவுள் அருளை பெறுவதற்கு இதே மனமும் நம்ம சாவடிக்குது, மரணத்துக்கு உட்படுது. இதே மனம் கடவுளை அருளை பெறுவதற்கும் இந்த மனமே வந்து காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கடவுளை நினைக்கிறதுக்கு, கடவுளை தியானம் செய்வதற்கு, கடவுளை நினைச்சு தோத்திரம் செய்வதற்கு, கடவுளை பாடல்களை வந்து பாராயணம் செய்வதற்கு, இதெல்லாம் மனதால் தான் நம்ம வந்து பாராயணம் செய்கிறோம். கடவுளை வந்து பற்றி பேசுவதற்கு, கடவுளை நினைப்பதற்கு, கடவுளுடைய புகழை நினைப்பதற்கு, நல்ல நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்கெல்லாம் அந்த அடிப்படையாக அந்த மனம் தான். இதே மனதை ஒழுக்கப்படுத்தினா இவ்வளோ நன்மைகள், பெனிஃபிட்ஸ். இந்த பிறப்பை ஒழிப்பதற்கு இந்த மனமே ஒரு காரணமாக இருக்குது. இதே மனதை ஒழுக்கம் இல்லைனாக்க இதே மனதை நம்மளை வந்து கொண்டு போயிட்டு சுடுகாட்டில் வச்சிடும். ஒரே பொருள் நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது வந்து பயன்படுது அப்படின்னு நினைக்கணும். பட்டினத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். நினைமீன் மனமே செம்பூன் அம்பலவானை நினைமீன் மனமே அப்படின்னு சொல்லுவார். கடவுளை வந்து நீ நினைங்க, கடவுளை வந்து நீங்கள் பாடுங்க, கடவுளை வந்து தோத்திரம் செய்யுங்க, கடவுளை வந்து பாராயணம் செய்யுங்க, கடவுளை வந்து பஜனை செய்யுங்க. இந்த மாதிரி கடவுளை பஜனை செய்யுது, பாராயணம் செய்ததுக்காக 2 விஷயங்கள். ஒன்று, கடவுளை நாம் வந்து நினைக்கிறதுக்கு இந்த மனம் பயன்படுது. 2வது, இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு, மனதை ஒழுக்கப்படுத்துவதற்கு இதே விஷயங்களே பயன்படுது. ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து சொல்ற, உடம்பு வரும் வகையறியேன், உயிர் வரும் வகையறியேன், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கு அறியே, மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் உலகில், மனதை வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர். மடம் புகும், மடம்னா மடத்தில் புகுந்த மாடு மாதிரி இந்த மனம் என்ன பண்ணுது, ஓடி உலகத்தில் அது வேணும் இது வேணும் அவங்களோட கண்டதற்கெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு ஆக்கம், ஆன்மாவுக்கு லாபம், ஆன்மாவுக்கு பயன் தராத விஷயங்கள் எல்லாம் இந்த மனம் ஓடி திரியுது மாடு மாதிரி. அப்படி தெரிஞ்சு கொண்டு தான் அது கொண்டு போய் கடைசியில் அங்கே ஓடி இங்கே ஓடி அதெல்லாம் உலகத்தில் அது வேணும் இது வேணும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போயிட்டு கடைசியில் இந்த மனிதனை சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சிடும். இதே மனதை பாராயணம் செய்தல், இடந்தனித்திருத்தல், இச்சின்றி நுகர்தல், ஜபதபல் செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிர்க்கு இரங்கல், அருட்பாவை ஆய்வு செய்தல், அருட்பாவை பிறகு போதித்தல், அருட்பாவை நினைத்தல், அருட்பாவை சிந்தனை செய்தல், இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு இந்த மனதை நாம் வந்து பழக்கப்படுத்தோம்னா இது ஒழுக்கத்துக்கு வரும். மனதை வசப்படுத்த முடியும். வசப்படுத்தி இந்த மன வழியாகவே கடவுளை நாடி கடவுள் அருளையும் பெற முடியும். இப்போ மனம் கடவுளை
மனம் எதுக்காக அந்த கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறான்னா, அதே கடவுளை நினைப்பதற்கும் கடவுள் அருளை பெறுவதற்கும் இந்த மனமே காரணமாக இருக்கிறது. நல்ல நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா இந்த மனிதனுக்கு மனம் வந்து மிகப்பெரிய ஒரு துணை. மனிதனை கடவுளாக அந்த மனம் மாற்றுவதற்கு இந்த மனமே காரணமாக இருக்குது. மனிதனை பேயாக மிருகமாக மாற்றுவதற்கும் இதே மனம் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மனதை வெல்வதற்கான, மனதை ஒழுக்கப்படுத்துவதற்கான வழி என்னன்னாங்க, ஆன்மீகத்துக்கு, ஆன்மா லாபத்தை பெறுவதற்கு நம்ம வந்து முயற்சியில் இருக்கணும். அதுக்கு சரணாகதி, கடவுளிடம் வந்து கடவுளை புரிந்து தெரிந்து கடவுளிடம் வந்து சரணாகதி அடைவது. என் உடற்பொருள் ஆவியில் நீ எடுத்து, என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு இந்த உலகத்தில் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை அப்படின்னு கடவுளிடம் சரணாகதியை அடைவது. இப்போ கடவுளோட சரணாகதி அடைஞ்சிக்கிட்டு கடவுளே கதி அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு நாம் வந்து இந்த மாதிரி தோத்திரம் பண்ணுறது, கடவுளோட பாடல்களை படிக்கிறது, பாடல்களை எழுதுறது, பாடலுக்கு விளக்கத்தை சிந்தனை செய்கிறது, பிறருக்கு அதை பற்றி போதிக்கிறது, தெரிவிக்கிறது, இந்த நூல்களை இந்த பாடலுக்கு அருட்பாக ஆய்வு செய்கிறது, இது போல் சன்மார்க்க விஷயமான ஆன்மீக விஷயங்களிலே இந்த மனதை பழக்கப்படுத்தணும். அப்படி இது வந்து ஒழுக்கத்துக்கு வந்துடும். அதான் மனதை வசப்படுத்தும் வழித்துறைகள் இதுதான். இந்த வழித்துறைகள் இதை மாதிரி நம்ம செய்தோம். பாராயணம் செய்கிறது, தினசரி அருட்பாவை ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அருட்பா படிக்கிறது, ஒரு அரை மணி நேரம் படிக்கிறது, 40 நிமிஷம் படிக்கிறது, 50 நிமிஷம் படிக்கிறது, 1 மணி, இப்படி மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மனதை பழகணும்னாக்கா அந்த மனம் பழகிடும். அடுத்தது வள்ளல் பெருமான் வந்து 6 வேளை கடவுளை வந்து தியானம் பண்ண சொல்றார். கடவுளை வந்து வழிபாடு பண்ண சொல்றார். நமக்கு வந்து கடவுளை நினைக்க சொல்ற இந்த மனதை தினசரி காலையில் 5 மணிக்கு, 7 மணிக்கு, பகல் 12 மணிக்கு, திரும்ப மாலை 5 மணிக்கு, மாலை 7 மணிக்கு, அடுத்து இரவு 12 மணிக்கு, இந்த 6 வேளையும் இந்த மனதில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நினச்சி கடவுள் பாடல்களை படித்து இந்த மகாமந்திரங்களை பூர்வமத்தில் தியானம் செய்து இந்த மனதை வந்து பழக்கப்படுத்துகிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் ஒரு 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 வழிபாட்டுக்கு 1/2 ஹவர்னாலும் 6 நேரத்துக்கு 6 டைமுக்கும் ஒரு 3 மணி நேரம் இந்த கடவுளை நினச்சி நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க, இது கண்டினியூவாக 3 மணி நேரம் கடவுளை நினைப்பதற்கு, 1 மணி நேரம் நினைப்பதற்கு இது பழக்கம் ஆகிடும். ஒழுக்கத்துக்கு வந்துடும் இந்த மனம். இப்போ 1 மணி நேரம் கடவுளை இகை விசாரமின்றி பரவிசாரையில் நினைத்து கொண்டிருந்தால் நம்ம பெற வேண்டியே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு பேருபதேசத்தில் வள்ளல் பெருமான் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கை கூடிடும். இதை நம்ம தினசரி இப்போ 6 வேளை படுறது, 7 வேளை கூட கடவுளை வழிபாடு செய்யலாம், 8 வேளை கூட வழிபாடு செய்யலாம். ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமுக்கு அந்த நேரம் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நினச்சி அந்த மனதை ஒழுக்கப்படுத்தி பழகணுன்னாக்க இது நம்ம ஒழுக்கத்துக்கு வந்துடும். மனம் என்பது ஒரு நண்பன், மனம் என்பது நமக்கு ஒரு வில்லன். மனதை சரியாக பயன்படுத்தினால் நமக்கு நண்பனாக மாறுவார். மனம் தவறாக பயன்படுத்தினால் மனமே நமக்கு யமனாக வில்லனாக மாறி கடைசியில் யமனாக மாறிவிடுவார். அதனால தான் சித்தர்கள் யமன், மனம் இறந்த மகிமை, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு பேய் அப்படின்லாம் சொன்னாங்க. எப்போ நமக்கு வில்லனாக மாறும்போது, அதை நாம் தவறாக பயன்படுத்தும் போது. அதே மனதை நம்ம நல்ல விஷயத்துக்கு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இடம் தனி திருத்தல், இச்சேன்றி நுகர்தல், ஜபதப செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிருக்கு வந்து இரக்கம் காட்டுறது, மனதால் பரிவு காட்டுறது, கடவுளை பற்றி பேசுவது, கடவுளை பற்றி நினைப்பது, தோத்திரம் செய்வது, பாராயணம் செய்வது, கடவுளுடைய பாடல்களை பஜனைகள் செய்வது, பாடுவது, பாடி பணிவது, இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு இந்த மனதை பயன்படுத்தினால் இந்த மனது போன்ற ஒரு சிறந்த நண்பன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த மனம்தான் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும். மனைவி, பிள்ளைகள் எல்லாமே வெளியாளுகள். இந்த மனம் என்பது தான் நமக்கு என்றுமே கூட இருக்கும். மனம் நம்ம இறந்தா கூட மனம் நம்ம விட்டு இறக்காது. நம்ம மனதில் என்னென்ன விஷயங்களை பதிய வைக்கிறோமோ அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் மனம் ஒரு சிறந்த நண்பன். அது சரியாக நம்ம வந்து பயன்படுத்தினா மனதை வெல்வதற்கு ஒரே வழி மனதை நண்பனாக ஆக்கிக் கொள்வது. மனதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி ஒழுக்கப்படுத்தி நம்மளை அதை நண்பராக மாற்றிக்கொள்வது தான் மனதை வெல்லுகின்றதுக்கான ஒரு விஷயம். மனதை இல்லாமல் ஆக்கிறது வந்து கடவுள் அருள். கடவுள் அருள் நமக்கு ஃப்ளாஷ் ஆச்சுன்னா நமக்கு இந்த அருளை பெறுகின்ற வரைக்கும் தான் மனம் தேவை. அருளை பெற்றுட்டா நமக்கு மனம், புத்தி, சித்தமெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே கடவுள் மயமாக மாறிவிடும். அதனால வந்து இந்த மனிதனுக்கு மனம் என்பது ஒரு அத்தியாவசிய, மறுக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூட்சமம். ஆனால் அந்த மனதை வந்து நல்ல விஷயத்துக்கு நல்லங்களை பயன்படுத்தினா
நம்ம நன்மைகளை பெறலாம். ஆனால் இன்னைக்கு வந்து மனம் சரியில்லை, மனம் ஆசை இருக்குது, பெண் ஆசை இருக்குது, மண் ஆசைக்கு மேலே அது மேலே ஆசை, இது மேலே மனம் அடங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் நிறைய நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய சன்மார்க்க மாணவர்கள் எல்லாமே ஐயா மனதால் பல கஷ்டப்படுறாங்க. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் மனம் தியானம் செஞ்சாலும் மனம் நிற்க மாட்டேங்குது. மனம் வந்து ஒரு 48 நாள் ஒரு டைம் வச்சு காலையில் 6 to 7 வரைக்கும் நான் வந்து தியானத்துக்கு அப்படின்னா தினசரி சாயங்காலம் 6 to 7 காலையில் 6 to 7 அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம மகா மந்திரத்தை சொல்லி தியானம் செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னாக்க ஒரு 48 நாள் கண்டினியூவாக நீங்கள் அந்த பழக்கம் வந்துச்சுனாக்க கண்டிப்பாக மனம் வந்து அடைகிடும். ஆனால் 48 நாள் நீங்கள் விடாமுயற்சியோட அந்த டைமில் அந்த தியானத்தை அந்த வழிபாட்டை நாம் வந்து செய்து பழகணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மனம் வந்து ஒழுக்கத்துக்கு வரும். ஆனால் 48 நாள் நம்ம வந்து கண்டினியூட்டிவாக விடாமுயற்சியோடு இருக்கணும். அது வரைக்கும் நாம் வந்து தோழ்ந்துடக்கூடாது. மனதுக்கு நமக்கு போராட்டம் நடக்கும், நாம் வந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. அப்புறமா மனம் வந்து சாந்தமாக அடைக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை செஞ்சு பழகுங்க, 3 வேளை செஞ்சு வழிபாடு செஞ்சு பழகுங்க, 4 வேளை வழிபாடு செஞ்சு பழகுங்க, 5 வேளை வழிபாடு செஞ்சு பழகுங்க. செய்து பழகுனீங்க அப்படின்னாக்க மனம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அவஸ்தைக்கு வந்துடும். மனதை இப்படி தான் நம்ம வந்து வெல்ல முடியும். தவிர மனதுக்குள்ள மனம் நம்மளை அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களும் வந்து ஒரு வேலையில் டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன் எல்லாமே மனதனுக்கு வந்த நோயெல்லாம் மனதால் வந்த நோயடா அப்படின்னா. மனதால் தான் நமக்கு வந்து 90% நோய்கள் வந்து நமக்கு மனதால் தான் வருது. ஒரு 10% தான் நம்ம உடலில் பல மாற்றங்களால் வருது. அதனால் வந்து மனதை வந்து பக்குவப்படுத்துவதனால, மனதை வந்து ஒழுக்கப்படுத்துவது, டிசிப்ளைன் செய்து கொள்வதனால் நம்ம வந்து நிறைய நன்மைகளை அடையலாம். இந்த மனதை வந்து சரியாக பயன்படுத்த முடியாத பட்சத்தில் இந்த மனமே அவர்களுக்கு வந்து யமனாக மாறிடும். இப்போ சூசைட் பண்ணுற கேஸுங்க, தோல்வி அடைஞ்சு தாங்கி கொள்ள முடியும். மனதுக்கு வந்து வலிமை இல்லை. புறமனதிலே இருந்து கொண்டால் மனதுக்கு வலிமை இருக்காது. அப்போக்கு எப்போ நம்ம உட்காந்து நம்ம சுவாசத்தை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கவனிச்சா கூட மனம் கொஞ்சம் ஒழுக்கத்துக்கு வரும். வேற எந்த வழிபாடும் செய்யலை, கடவுள் நம்பிக்கை இல்லை, இதில் பரவாயில்ல. தினசரி ஒரு நேரத்துக்கு உட்காந்து நம்ம சுவாசத்தை ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மனதில் அமைதியாக கவனிச்சா கூட இந்த மனம் வந்து ஒரு அமைதியாக இருக்கும். அப்போ நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து மனம் கையாளுவதற்கு மனதுக்கு வலிமை கிடைக்கும். எப்பொழுதுமே மனம் ஓடிக்கிட்டே குரங்கு மாதிரி அங்கேயும் தாவிக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சண்டை வரும்போது, குடும்பத்தில் ஒரு சண்டை வரும்போது, ஒரு வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை கையாளும்னாக்கா நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், ஒருமுக சிந்தனை தேவை. இந்த ஒருமுக சிந்தனையை வளர்ப்பதற்கு நமக்கு வந்து மனம் வந்து அவ்வப்போது இந்த போன்ற பயிற்சிகள் நாம் வந்து கண்டிப்பாக செய்யணும். பயிற்சிகள் செய்யாத மனம் வந்து அடங்காது. இந்த வாழ்க்கையே வெறுக்கும், மனைவி வெறுக்கும், பிள்ளைங்க வெறுக்கும், உலகம் வெறுக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த நம்ம புறமானதுலேயே எப்படி நம்ம ஒரு வண்டியில் முதல் கீர்லேயே போயிட்டுனா ஒரு காலத்தில் அந்த வண்டியே நம்ம வெறுத்துரும். அதுபோல் புறமானதுலேயே ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லேயே இந்த மனம் இயங்கிக்கிட்டே இருந்தால், கான்சியஸ் மைண்ட்லேயே மனம் வந்து இயங்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை வெறுக்கும், இந்த தொழில் வெறுக்கும், நம்ம உடம்பு வெறுப்பாகும். ஒரு நோய் வந்துட்டால் கூட தாங்கி கொள்வதற்கு மனம் பக்குவம் இருக்காது. என்னடா வாழ்க்கை. சில பேர் இந்த பல்லு வலி தாங்காமல் சூசைட் பண்ணிக்குவாங்க, சில பேர் அந்த வலி தாங்காமல் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் இந்த புறமனதிலேயே இயங்கி கொண்டிருக்கிற தன்மையை. வாழ்க்கைன்னா பல்லு வலி வரதான் செய்யும், வாழ்க்கைன்னா நோய் வரதான் செய்யும். நாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, தாங்கி கொள்வோம், பார்ப்போம், இதுவும் கடந்து போகும். நம்ம நிறைய நன்மைகளை, நிறைய வீடியோக்களை, நிறைய நல்ல நல்ல விஷயங்களாம் பார்க்குறோம், படிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த விஷயங்களை வந்து நமக்கு பயன்படலை. மனம் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியல. ஏன்னாக்கா மனம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குது, அதெல்லாம் மனசில் நிற்காது. அதனால தான் இந்த தியானங்களை செய்து இந்த மனதை வந்து பக்குவப்படுத்திட்டா நம்ம எந்த விஷயங்களை நினைச்சாலும், எந்த விஷயங்களை செய்தாலும் எல்லாமே நம்ம மனசில் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம மன அமைதியோடு செய்கின்ற விஷயங்கள் தான் வந்து வெற்றி பெறும், சாந்தம் வரும். வாழ்க்கையில் வெற்றியாக பெறலாம், பரவாயில்ல, நாம் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, நோய் இல்லாமல் மன அமைதியாக இருக்கணும் இல்லையா. அதற்கு இந்த மனம் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ், இப்போ கான்ஷியஸ்லேருந்து இன்னர் கான்ஷியஸ் போகணும், சப்கான்ஷியஸ் போகணும், அன்கான்ஷியஸ் போகணும். இந்த 3 மனநிலைகளும் அவ்வப்போது தியான பயிற்சிகள், இந்த மாதிரி வழிபாடுகள் செய்து கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுன்னு சொல்கிறது அதுதான். புற மனசில் கொஞ்சம் நினைக்காம கோயில் அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இப்போ தினசரி இந்த மாதிரி மன அமைதியாக ரிலாக்ஸான செய்துனா உடம்பு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கடவுளை அருளை அடைகிறோமோ இல்லையோ செகண்டரி. ப்ரைமரி நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னாக்க
மனம் வந்து ஒரு சாந்தமாக இருக்கும். மனம் வந்து ஒரு சாந்தமாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம இந்த கிளான்ஸ் சொல்லக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பிகள், உடம்புக்கு தேவையான சுரப்பிகள்லாம் சுரக்கும். அப்போ ஜீரண கோளாறு ஏற்படாது. இந்த இதயமெல்லாம் ஹார்ட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் அப்படியே அமைதியாக இருக்கும். இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து நமக்கு ஏற்படாது. ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தங்கள்லாம் இன்றைக்கி பரபரப்பான சூழ்நிலையில் உலக மக்கள்லாம் வாழ்ந்து கொண்டு எதை பிடிக்க போகிறாங்கன்னே தெரியல. எங்கே போனாலும் வேகம், எங்கே போனாலும் தாகம், மோகம் எல்லாமே. அதனால் இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும் அப்படிங்கிற அவசர, இந்த இன்பேஷன் என்று சொல்லக்கூடிய அவசர நிலைகள் எல்லாம் இந்த புற மனதில் இருக்கும்போது மனிதனுக்கு வந்து ஏற்படும். அதனால் இதெல்லாம் விடுபடணும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க நம்ம தினசரி காலை மாலை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் தியானங்கள் செய்யலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அட்லீஸ்ட் தன்னுடைய மூச்சு காற்றாது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து காலை மாலை கவனித்தா மன அமைதி பெறும், மன ஒழுக்கத்துக்கு வரும். இப்போ மன ஒழுக்கத்துக்கு அமைதி வந்தாவே பல நன்மைகள். நம்ம மனிதனுக்கு வந்த நோயெல்லாம், மனதால் வருகின்ற நோய்கள்லாம் நம்ம வந்து தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அது இந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கைகள், சன்மார்க்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த மனம்தான். அதனால் இந்த மனதை வந்து பக்குவம் செய்து கொள்வது, மனதை வந்து ஒழுக்கப்படுத்தி கொள்வது மிக மிக முக்கியம். நான் சொல்லுகின்ற அந்த முறையில் நீங்கள் தினசரி பழக்கப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா இந்த மனம் வந்து ஒருமுகைக்கு வரும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் லாப நஷ்டம் என்பது இரண்டாவது வழி. அந்த தொழிலை, அது லாபத்தையோ நஷ்டத்தையோ அதை கையாளுகின்ற அந்த ஹேண்ட்லிங் டேலண்ட், அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மன சம்பந்தமான பயிற்சிகள், தியான பயிற்சிகள், பக்தி வழிபாடுகள் செய்வதன் வழியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு, நேரம் கருதி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இந்த மனதினுடைய தொடர்ச்சி, இன்னும் மனதை பற்றி நிறைய விஷயங்கள் ஒரு 3 மணி நேரமாவது பேசினாதான் நம்ம நிறைய விஷயங்கள் மனதை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்துகின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லி விளக்க முடியும். நேரம் கருதி ஒரேடியாக நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை கொள்முதல் செய்து கொள்ள முடியாது என்பதனால நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். மீண்டும் மனிதனும் மனமும் அப்படிங்கிற தலைப்பில் பார்ட் 2ல் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து மனதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.